இந்த கதையில ஒரு பக்கம் உலக பிரகாரமாய் வாழ்கின்ற இளைஞனின் வாழ்க்கையும் அவனோட முடிவும், இன்னொரு பக்கத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் இளைஞனின் வாழ்க்கை இயேசுவோடு இணைந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்தாதான் மச்சான் ஜாலியா இருக்கு. ஆமாண்டா மச்சான், வீட்லேயும் ஒரே டென்ஷன், ஆஃபீஸ்லேயும் ஒரே டென்ஷன். ஸோ யார் ஸ்வேதா இருக்கா பாரு, அவள் எப்போ வரேன்னு ஒரே கால் பண்ணி நசன்றாடா. இங்கே வந்தாதான்டா அப்படியே சிறகடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் இங்கே வந்தாச்சுல மச்சான், அப்படியாண்டா தேவையில்லாதே பேசிட்டு இருக்கீங்க. இங்கே வந்தாலே நம்ம தாண்டா ராஜா. இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணு. ஆமா மச்சி, என்ஜாய் பண்ணுவாங்க. Cheers. பா, இதாண்டா மச்சான் லைஃபு. சரக்கு, தம்மு, பணம், நம்ம நல்லா பார்த்துக்க ஒரு பொண்ணு, இது இருந்தாலே போதும்டா, நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்டா. தருதலை வந்துட்டு போல இருக்கு, போயிட்டு கதவை தர. ஏய், பனி என்னடா அது இத்தனை மணிக்கு வர? என் இஷ்டம், எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போவேன். இந்த மாதிரி அடிக்கடி கேள்விக்கிட்டு இருந்தீங்க, நானே வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். மா, அவர் சும்மா இருக்க சொல்லுமா, சும்மா நைன் இருக்காரு. அவர் சொல்றது என்னடா தப்பு இருக்கு? அப்பா கொடுக்க வேண்டிய மரியாதை அப்பா கொடு. உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போற, உன் போக்கே சரியில்லை, பாத்துக்கோ. சரி விடு, அவனா திருத்த முடியாது. போய் பட்டாதான் அவனுக்கு புத்தி வரும். என்னங்க, காஃபி வைக்கிறேன், பைபிள் படிச்சுட்டு குடிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எங்களை நேசிக்கிற அன்பின் பழகப்பியாவே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர், இன்றைக்கு நான் வாசித்த வசனத்தின்படி உலகத்தின் இச்சையிலிருந்து என்னை விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்கள் நடக்கிற பாதையில் என்னை வழி நடத்துங்க.